அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆர் நந்தகோபால் அவர்கள், தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அழகுவேல் அவர்கள், அவர்களோடு பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த மொழி சிறுபான்மை இயக்கங்களைச் சேர்ந்த அமைப்புகளும் இதிலே சேருகின்றார்கள். அந்த வகையில் ஆரிய வைசிய மகாசபாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சந்திரசேகர் அவர்களும் இங்கே வருகின்றார்கள். வருகின்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் தங்களுடைய இயக்கம் முழுமையாக களமிறங்கி பணிபுரிவோம் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல மற்றும் பல இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் வன்னியர் பாதுகாப்பு பேரவையைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்தார்கள். இன்றும் சில கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மொழி சிறுபான்மை அமைப்பைச் சேர்ந்தவருடைய இந்த ஆதரவு தமிழகத்தை வருங்காலத்தில் வலு நிறைந்த ஒரு ஆட்சி ஆளக்கூடிய வகையில் மிகப்பெரிய சக்தியாக நமக்கு விளங்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். மற்றபடி உள்ள விஷயங்கள் இன்னைக்கு காலையில் மரியாதைக்குரிய ஹைச் ராஜா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காங்க. எல்லா விஷயங்களும் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க ஏற்கனவே இன்னைக்கு காலையில் ராஜா சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சொல்லிட்டாங்கல்ல, வேட்பாளர் பட்டியல் தயாராயிட்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதிகளுக்கும் உள்ள வேட்பாளர் பட்டியலை ஏறக்குறைய நாங்கள் தயார் செய்து விட்டோம். ஆனால் வேட்பாளர்களை முடிவு செய்வது அகில இந்திய தலைமை. நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளை இங்கு இருக்கக்கூடிய தேர்தல் கமிட்டி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் கமிட்டி அங்கீகரிக்க வேண்டும். அந்த தேர்தல் கமிட்டியினுடைய கூட்டம் இன்னும் 1-2 நாட்களுக்குள்ள நடைபெறும். நாளைய தினம் அகில இந்திய செயற்குழு டெல்லியில நடைபெற இருக்குது. நாளையும் நாளை மறுநாளும். ஆகையினால 22ஆம் தேதி பிறகுதான் பெரும்பாலும் அது முடியும். ஒருவேளை சாத்தியப்பட்டதுன்னு சொன்னா 21ஆம் தேதிக்குள்ள கூட நாங்கள் முடிக்கிறது பார்ப்போம். ஏன் இந்த மாதிரி நினைக்க கூடாது? பலமுனை தேர்தல் நடக்கக்கூடிய காரணத்தினால ஏன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது நினைக்க கூடாது? ரெண்டு கட்சிக்கு மேலே இன்னைக்கு மிகப்பெரிய வெறுப்போடு தமிழக மக்கள் வந்திருக்காங்க. 60% வாக்காளர்கள் நடுநிலையாளர்களாக மாறியிருக்கிறார். இந்த 60% மக்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஏக்கத்தோடு இருக்கிறார். எந்த கட்சியும் கனவு காண வேண்டாம், கடந்த தேர்தல்களில் நடந்ததுதான் தங்களுக்கு நடக்கும் என்று எந்த கட்சியும் கனவு காண வேண்டாம். தமிழக மக்கள் ஏமாளிகள் இல்லை, விழித்துக் கொண்டார்கள், இனி பிழைத்துக் கொள்வார்கள் என்றுதான் நம்புகின்றேன். பேச்சுவார்த்தை தொடர்பாக, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக இன்னைக்கு திரு எஸ் ராஜா அவர்கள் சொன்ன கருத்துக்கும், நேற்று இளங்கணேசன் சொன்ன கருத்துக்கும், நேற்று முன்தினம் முரளிதர் ராவ் சொன்ன கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. நேற்று முன்தினம் முரளிதர் ராவும் இளங்கணேசனும் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விஜயகாந்தோட அந்த தனித்து போட்டியிடுற அறிவிப்புக்கு பிறகு தேமுதிகவுடன் பாஜக இதுவரை பேச்சுவார்த்தை ஈடுபடல எஸ் ராஜா
கருத்து வேறுபாடு என்ன? நாம ஜெராக்ஸ் காப்பி நடத்தல. ஒரு கருத்தை ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லும்போது, ஒரே கருத்தை சொல்லும்போது கூட அவரவர்களுடைய பாணியில் அந்த வார்த்தைகள் வரும்போது நம்ம கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது போல தெரியும். எந்த வித்தியாசமும் கிடையாது. உடனடியே 234 நாங்க களமிறங்குறோம் அப்படின்னு கிடையாது. 234க்கும் நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லும்போது எங்களோடு கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் அவர்கள் போட்டியிட வேண்டிய இடங்கள்ல தேவை ஏற்படும் போது அவர்களுடைய வேட்பாளர்கள் நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி சில அட்ஜஸ்ட்மெண்ட்கள் இது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய முறைதான். எப்படிங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச பின்னாடி தான் எத்தனை தொகுதி எல்லாம் அது பின்னாடி தான் முடியும். எல்லாம் காலையில் ராஜா எல்லாம் பேசியிருப்பாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல. தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியா பணம் கொண்டு போறதெல்லாம் கைப்பற்றிட்டு இருக்காங்க. சில கட்சிகளோட பணங்கள் ஒட்டிய பரிசு பொருட்கள்லாம் கைப்பற்றிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுறதா உங்களோட? இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். 50,000 ரூபாய் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுமதி வழங்கியிருக்கிறார். சாதாரண வியாபாரிகள் கூட கொண்டு போகக்கூடிய பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அதுக்குள்ள விளக்கம் கேட்டு அவங்க திரும்ப பெறதுக்குள்ளால ரொம்ப கடினமான சோதனைகள் அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு.